கோர் கமிட்டி மீட்டிங்ல என்னதான் முடிவு எடுத்தாங்க? இங்க இருந்து போனாங்க அண்ணாமலை போல கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் போட்டிருந்தாரு. பிளஸ் ஷோலிங்கர் ஆஞ்சநேயர் கோயிலுக்குலாம் அவர் போயிருக்காரு. ஸோ என்னதான் அந்த முடிவு எடுத்தாங்க? எதுக்காக தான் அந்த கோர் கமிட்டி மீட்டிங் இல்லை, நடந்தது? அண்ணாமலை பாய்காட் பண்ணுறதுக்கு காரணமே அவர் வந்து டெல்லிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாராம். இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, எனக்கு எதிராக வந்து போர்க்குரல் எழுப்புறாங்க, கட்சியை ரெண்டாக உடைக்க பார்க்குறாங்க, எனக்கு எதிராக அணி திரட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஎம்க்கும் அமித்ஷா எழுதி அமைச்சர். ஓகே, அது நோட்டு போய் பார்த்துட்டாங்க. இது என்ன வேடிக்கைன்னா, மத்திய பாஜக தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுதோ அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அடக்க வேண்டிய தகுதி மோடி அமித்ஷாவுக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது, மற்ற யாருக்கும் கிடையாது. அவங்க பேச விட்டாங்கன்னா அப்போ எதை காட்டுறது? அவங்களே டிசென்ஷனை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை டிசென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அண்ணாமலையை கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்களா? என்ன என்ன காரணம் புரிய மாட்டேங்குது. ஓகே, அண்ணாமலை டெல்லி பாய்காட் பண்ணியிருக்காரு, போகாமல் இல்லை, தவிர்த்திருக்கார். ஓகே, வரலேன்னு சொல்லியிருக்கார், வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு. எங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டாருன்னா போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். முன்னாள் தலைவரோ இஷ்யூ சொல்லியிருக்கலாம் சார், நான் கல்யாணத்துக்கு போறேன் அதுக்காக வரமாட்டேன்னு ஒரு ரீசனை சொல்லியிருக்காருல்ல. இதுதான் எல்லாருக்கும் என்ன ஆச்சரியமா இருக்கு. தைரியம் இருந்தா அண்ணாமலை அந்த வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. என்ன தைரியம் இருந்தா